இன்றைக்கு நீங்க தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாஜக வந்து அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுவதில்லை, அம்பேத்கரை பற்றிய விமர்சனங்கள் அல்லது அம்பேத்கரை அதிகமாக பேசக்கூடிய தலித்திய இயக்கங்களோ அல்லது இன்ன பிற பகுத்தறிவாதிகளோ இடதுசாரிகளோ அம்பேத்கருக்கு முற்றிலும் எதிரானவர்கள் பாஜகவினர் என்பது போன்ற ஒரு கருத்தை தான் தொடர்ந்து பதிவு செய்கிறார்கள். ஆனால் 2 நாட்களாக அம்பேத்கரை பற்றிய பெருமைகளையும் பெருமிதங்களையும் மக்களவையிலும் மாநிலங்களவையும் மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? மத்திய அரசு அம்பேத்கரை எந்த அளவிற்கு பெருமிதப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு பெருமிதப்படுத்தி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? முதல்ல நம்ம பிரதமர் அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசிய கருத்துக்கு வருவோம். அதாவது அம்பேத்கர் வந்து இதெல்லாம் சகித்து கொண்டிருந்தார் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இப்போ சகிப்புத்தன்மைனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்போ சகிப்புத்தன்மைனா என்னென்னா, கடந்த காலம் வந்து சரியாக இருந்தது, எதிர்காலத்தில் வந்து சிறப்பாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது, ஆனால் இடையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்பொழுது அதற்கான தீர்வுகளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு சகிப்புத்தன்மை. ஆனால் கடந்த காலமும் மோசமாக இருக்குது, எதிர்காலத்துலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, இதை எதிர்கொள்கிற விதமாக சில கருத்துக்களை சொல்ல வேண்டியதும் இருக்குது அப்படின்னா அது வந்து சகிப்புத்தன்மை இல்லைன்னு ஒரு கருத்து வந்து இன்றைக்கி இருக்குது. ஏன் இந்த சகிப்புத்தன்மையை இவ்வளோ தூரம் பெரிதுபடுத்துகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அமீர் கான் பேசிய ஒரு பேச்சிலிருந்து தான் இது ஆரம்பமே இருக்குது. அப்போ அமீர் கான் வந்து சகிப்புத்தன்மை இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் இவருங்களை விட மோசமாக பாதிக்கப்பட்ட தலித்துகளே வந்து இதை சகிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன வந்ததுங்கிற அதில் ஒரு கனெக்ஷன் வந்து அதில் இல்லை, அதை அப்படி எடுத்துக்கலாமா? அல்லது இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, பல்வேறு சமூகம், நீங்கள் நம்ம விரும்பினால் விரும்பாட்டாலும் சாதிய கட்டமைப்புகள் கொண்ட ஒரு தேசமாக இருக்கக்கூடிய நிலையில் உள்முரண்களோடு தான் இந்த தேசம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுதான் இந்த தேசத்தின் பலவீனமாகவும் இருக்கிறது, பலமாகவும் இருக்கிறது. அந்த உள்முரண்களை சகித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஏதோ ஏதோ சகித்து கொண்டுன்னு சொல்றது சிலர் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து கொண்டு இல்லை. நான் சொல்ற என்ன மீனில் வருதுன்னா, எல்லா தவறுகளையும் பெரிதுபடுத்தி இன்னொரு பிரச்சனைக்கு பிரச்சனை என்று போகாமல் அந்த தவறு செய்யக்கூடியவர்களை மட்டும் ஐசோலேட் பண்றது, தனிமைப்படுத்தி இந்த சமூகம் ஒரு பக்கம் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது என்ற தொனியில் அந்த கருத்தை ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, இந்த சகிப்புத்தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அம்பேத்கர் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறணும்னு அவர் சொல்லலை, இந்து மதத்தை விட்டு வெளியேறணும்னு சொன்னார். ஸோ அது வந்து எந்த வகையிலையும் அது ஒரு வந்து சகிப்புத்தன்மையாக எடுத்துக்க முடியாது. சகிக்க முடியலை, இந்த மதமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கு அவர் வர்றாரு. அதனால் இதை சகிப்புத்தன்மைன்னு இன்றைக்கி அவங்க பேசுகிறது வந்து ஒரு காலத்தில் வந்து சகிப்புத்தன்மை இல்லாததாக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு வந்து இப்போ அமீர் கானை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து ஏற்படுது அப்படின்னு தான் பதிவு பண்ணுறாரு. இப்படி பதிவு பண்ணுறதே கஷ்டம்னா எந்த வகையில் இதை நம்ம திருத்த போகிறோம்? இப்போ வந்து வெளிப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி வந்து அச்சுறுத்தப்படுறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, நைட்டில் படுக்கும் பொழுது என்னுடைய ஒய்ஃப் வந்து இந்த நாட்டில் நம்ம வாழ முடியுமான்னு கேட்கும்போது எனது மனசு சஞ்சலப்படுது அப்படின்னு சொல்கிறத பதிவு பண்ணும் பொழுது அதுவே சகிப்புத்தன்மையற்ற செயலாக பார்க்கப்படுகிறது. அதை எப்படி தான் எதிர்கொள்கிறது? சரி, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இதை பேசாமல் விவாதிக்காமல், இப்போ இந்த மாதிரி அவர் ஒரு பப்ளிக் ஃப்ரண்ட்டில் பேசும்பொழுது தான் அது வந்து விவாத பொருளாக மாறுது. அப்போ அது விவாதத்துக்கு உட்படுத்தாமல் அவர் கன்னத்தில் அரைகிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்லாம் பேசுகிற பேச்சை பார்க்கும்போது தான் சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிறது. இப்போ யாருக்கு சகிப்புத்தன்மை இருக்குது, யாருக்கு சகிப்புத்தன்மை இல்லைங்கிறது வந்து கூட சில கேள்விகள் பயன் நடந்துச்சுட்டு இன்றைக்கு அது குறித்து பேசுகின்ற பொழுது வெங்கைய நாடு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இந்த ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸ் சிறு சிறு குழுக்களினுடைய பேச்சுக்கள் அது எந்த பக்கம் இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறார் இந்த பக்கம் பேசினாலும் சரி, அவர்கள் சார்ந்து நீங்கள் ஹிந்துத்துவ நம்பிக்கைகள் சார்ந்து பேசினாலும் அல்லது சிறுபான்மை மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படைவாதிகள் சிறு குழுக்கள் யார் பேசினாலும் நீங்கள் வந்து அதை பொருட்படுத்தாதீர்கள், இந்த ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸை நீங்கள் தள்ளி வைங்க, அதை பொருட்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார். இடஒதுக்கீட்டிற்கு எதிராக நிச்சயமாக நாங்கள் போக மாட்டோம், அவர் தொடர்ந்து அதெல்லாம் பேசுகிறார். இருந்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று உறுதியாக நின்று கொண்டிருப்பது எந்த அளவிற்கு நியாயமானது? அரசியலை தவிர இதில் வேறு என்ன இருக்கிறது திருவண்ணி? இல்லை, முதல்ல வந்து இவங்க திடீர்னு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எடுத்து முன்னிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இவங்க கடந்த காலங்களில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் மரத்வாடா பல்கலைக்கழகத்தில் 1993
சூட்டும் பொழுது மும்பையில் சூட்டுறதுக்கு கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தவங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அந்த புதிர் ராமனும் கிருஷ்ணனும் புதிர் அந்த புத்தகத்தை வந்து தீ வச்சு கொளுத்தினவங்க, தெருவாக கொளுத்தினவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து இப்படி வந்து ஒரு அம்பேத்கரை தூக்கி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றுவது அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வாங்குவது என்பதை தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது இப்பொழுது வந்து அரசியல் ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொண்டாலும் இன்னமும் சமூக ஜனநாயகம் இல்லை. அப்போ சமூக ஜனநாயகம் இல்லைன்னா அரசியல் ஜனநாயகம் வரும்பொழுது அது வந்து இந்த சமூக ஜனநாயகம் இல்லைன்னா ஒன்று அங்கே வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரத்துக்கு தான் மாறும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது இன்றைக்கி வந்து தீர்க்கமாக இருக்குது. இவங்க சர்வாதிகார போக்கில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க முழுமையாக. ஏன் அப்படின்னா அவர் அன்றைக்கே சொன்னதான் இன்றைக்கி நடக்குது. சமூக ஜனநாயகம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்து மதம் முழுக்க வந்து ஒரு சாதிகளுடைய தொகுப்பு தான். இன்றைக்கி வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறது அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. என்னை விட என் நாடு பெரிது, என் நாட்டை விட என் மக்கள் பெரிஞ்சு இருக்காரு. நாடு எனக்கு முக்கியமே இல்லை, என் மக்கள் தான் முக்கியம் இருக்காரு. அப்போ இந்த நாட்டை அவர் வந்து மதிக்கவே இல்லை. இந்த நாடு எக்கேடு கட்டாலும் போகட்டும், என் மக்கள் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவர் வந்து அந்த இதை கொண்டு வந்திருக்கிறவங்களே. இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிறது வெங்கையா நாயுடு தெளிவாக இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டே பேசுகிறாரு. நாங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பெருமையாக இருக்குது, ஆர்எஸ்எஸ் தொண்டருங்கிறதுல ஆர்எஸ்எஸ் வழியில் வந்தவர்கள்லாங்கிறது பெருமை சொல்கிறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத் வெளிப்படையாக சொல்கிறாரு இடஒதுக்கீட்டு வந்து முறையை ரத்து செய்யணும், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறார். அப்போ இந்த முறையை வந்து இவங்க எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ முழுக்க இவங்க வந்து ஒரு நாடகம், தலித்துகளை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலைகளை இப்போ இறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் முக்கியமான. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். நீங்க ஒரு நிமிஷம் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னு சொல்றீங்க. ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸுங்கிறது வந்து அதிகாரத்துல இருந்து கொஞ்சம் விலகி நிற்கிற சிறு அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க. இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. முதல்ல இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் சத்தம் போடுவாங்க. உடனே இதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டால்வர்ட்ஸ், அதாவது இந்த மையத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸுக்கு சாதகமாக நின்றுக்குவாங்க. இப்போ இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. ஒரு சாமியார் சொல்வார், நீங்கள் 5 பிள்ளைங்களை பெற்றுக்கோங்க ஹிந்துக்கள்லாம் அப்படின்வாங்க. அவர் ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க சொல்கிறீங்க. உடனே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம்னா உடனே அந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எல்லாருமே சேர்ந்து யாருக்கு எதிர்ப்பு கருத்து தெரிவிக்கிறாங்களோ அதை வந்து அவங்கள தாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அதனால அது ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னு ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய. நிச்சயமாக அதில் நிறைய கேள்வி இருக்குது. நான் பல மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அது போன்ற கருத்துக்களை சொல்லுகின்ற போது அது அப்படி சொல்லும்போது என்ன பண்றாங்க, அவங்களை தனிமைப்படுத்துறாங்க. அந்தக்கும் கட்சிக்கும் எங்களுக்கு அந்த தொடர்பு இல்லை. அது தனிப்பட்ட கருத்து என்பது கருத்து பதியப்படுகிறது அப்படிங்கிறீங்க. நம்ம ஏற்கனவே இந்த விவாதத்தில் திரு நரேந்திரன் அம்பேத்கருடைய ஒரு வார்த்தைகளை கோட் பண்ணி இதற்கு முன்பு அம்பேத்கர் குறித்த ஒரு விவாதம் நடைபெற்ற பொழுது இந்த வார்த்தையோடு தான் அந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கினேன். நன்றாக நினைவிருக்கிறது. மகாத்மா காந்தியை பார்த்து அவர் சொன்ன பயன்படுத்திய வார்த்தைகள், தேசப்பிதாவை நீங்கள் இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிணறுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த கிணத்துல எங்கள் மக்களால் தண்ணீர் இறைக்க முடியாது. இந்த வீதிகளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டீர்கள், ஆனால் அந்த வீதிகளில் என்னுடைய மக்களால், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களால் நடக்க முடியாது. இந்த பள்ளிகளுக்கு நீங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள், பள்ளிகளில் எங்கள் பிள்ளைகளால் படிக்க இயலாது. ஆலயங்களுக்கு நீங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள், கோவிலில் எங்களால் வழிபட முடியாது. வழிபாட்டு முறைகளை நீங்கள் தொழுகையை முன்னின்று நடத்த இயலாது. இது போன்ற காரணிகளை அவர் சுட்டிக்கார். அப்போ இந்த சுதந்திரத்தால் எங்களுக்கு என்ன பயன் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அது இன்னமும் நீடிக்கிறது என்பதை இன்றைக்கு வெங்கைய நாடும் ஒத்துக்கொள்கிறார். அவர் பேசுகின்ற பொழுது இன்னமும் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, அதெல்லாம் நம்ம ஒன்றுபட்டு எதிர்கொள்ளணும், நம்ம அதை முறியடிக்கணுங்கிற வாதங்களெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த வாதங்களில் நம்பிக்கை இல்லை என்பதுதான் இவருடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த நம்பகத்தன்மையை நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை எப்படி வைக்க போகிறீர்கள்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். நம்பலாம் எங்களை, அதற்கான காரணிகள் இதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் தொடர்கிறேன். அம்பேத்கரின் கொள்கைகள் அனைவராலும் மதிக்கக்கூடியவை, அவை காலம் கடந்தும் நிற்கக்கூடியவை என்றும் பிரதமர் பேசியிருக்கிறார். அம்பேத்கரின் கொள்கைகள் முற்றிலும் இந்து மதத்திற்கு எதிரான கொள்கைகளாகவே இருந்திருக்கின்றன. இது காலம் கடந்த கொள்கைகள், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கைகள் என்று பாஜகவும் பிரதமரும் சொல்லுகிறார்களா? அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா? இந்த கேள்வியோடும் ஒரு சிறிய இடைவேளைக்கு வழி கொடுக்கிறேன். காத்திருக்கிறேன்.